வணக்கம் நேர்களே, தஞ்சாவூர் சமையல் சந்தோஷினி. வாங்க, வாழைக்காய் வறுவல் நான் நிறைய மெத்தடில் போட்டிருக்கேன். சூப்பராக இருக்கும். இந்த மெத்தடும் சூப்பராக இருக்கும். நான் சின்ன சைஸாக 3 வாழைக்காய் எடுத்துருக்கேங்க. அதை நீங்கள் லைட்டாக உப்பு போட்டு கழனி தண்ணியில் நல்லா கழுவிட்டிங்கன்னா அந்த கருப்பு கருப்பாக இருக்கிறதெல்லாம் நல்லா அதில் உள்ளதெல்லாம் வளவளப்பெல்லாம் போயிடுங்க. போனதுக்கப்புறம் இந்த பாருங்கள், சோம்பு, பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, வெங்காயம், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு இதெல்லாம் நம்ம இதில் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க. மிளகாத்தூள் போட்டுடலாம். கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றி தாங்க அரைக்கணும். இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம 1 ஸ்பூனு சோள மாவு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெயில் போட வேண்டியதாங்க. சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதில் உப்பு சேர்த்து அரைச்சிட்டு வந்தாச்சு. கொஞ்சோண்டு எலுமிச்சம்பழம் அரை மூடியில் 1/4 ஊற்றிருக்கேங்க. எலுமிச்சம்பழம், உப்பு, இந்த அளவுக்கு சோள மாவு எடுத்து நம்ம இதெல்லாம் போட்டு நல்லா குழப்பிடணுங்க. அரைச்சிட்டு தான் நீங்கள் இந்த சோள மாவு சேர்க்கணும், முன்னாடியே சேர்க்கக்கூடாது. அப்போ தான் இந்த மசாலாலாம் அதில் ஒட்டும். இப்போ நம்ம இந்த வாழைக்காயெல்லாம் அதில் போட்டுடலாங்க. நல்லா பெசரி எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியதாங்க. சூப்பராக இருக்கும். இந்த அசல் மீன் வறுவல் மாதிரியே இருக்குங்க டேஸ்ட்டு. இப்போ வாங்க நம்ம இதை போட்டுடலாம். என்ன காய வச்சுருக்கேன் அதில் போட்டுடலாம். எல்லாத்தையும் போட்டுடலாங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் இதில் போட்டாச்சுங்க. இதை பரட்டி விட்டுடலாம். ஏன்னா இதில் எண்ணெய் பொங்குது. நல்லெண்ணெய் ஊற்றுனாங்க, அதுதான் பொங்குது. அதை திருப்பி பரட்டி போட்டு வறுக்க வேண்டியதாங்க. வறுத்துட்டு காட்டுறேன். வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சுங்க. இதேமாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மீன் வறுவல் மாதிரியே இருக்கும். மீனுக்கும் இதே தாங்க போட்டு வறுக்கணும். சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.